அனைத்து அதிகாரம் படைத்த மன்னனை எதிர்த்து அடுத்த வினாடி தனக்கு உயிர் போய்விடும், மன்னனை எதிர்த்து பேசினால் மரண தண்டனை என்று தெரியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய போராட்ட குணத்தால் தன்னுடைய வாதத்தை எதிர்வைத்து வாதாடிய அந்த கண்ணகி பிறந்த மண் பூம்புகார். அது இப்பொழுது அதே போல் இப்பொழுது அதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஜனநாயகவாதிகள்னு சொல்றாங்க, ஆனா சர்வாதிகாரிகளா இருக்கிறாங்க. ஆனா சர்வ அதிகாரம் படைத்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், அவன் வாள் எடுத்தா உலகமே நடுங்க. ஏன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அவனுடைய அரச சபையில, மன்னர்களுடைய சபையில ஒரு சின்ன பெண், ஒரு வணிக குடும்பத்தை சார்ந்த கண்ணகி, ஒரு பெரிய அரச குடும்பத்து பெண் இல்ல, அந்த கண்ணகிக்கோட நீதி கேட்பதற்கு அந்த அரச சபையில அனுமதி கொடுத்தார். தான் நீதி தவறிட்ட உடனே அந்த தண்டனையை மன்னனே ஏத்துக்கிட்டார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கண்ணகியை நீதி கேட்க அனுமதிச்சாங்க. ஆனா அதுவரை கண்ணகி பேசாம அடந்தையாதான் இருந்தான். கணவன் மாதவி வீட்டுக்கு போனாரு, தன்னுடைய செல்வங்களை கொடுத்தாரு. அன்னைக்கெல்லாம் அமைதியா இருந்த கண்ணகி கூட கணவன் கொலை செய்யப்பட்டது கூட வருத்தப்படல. கணவன் மீது அபாண்டமாக திருட்டு பழி சுமத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் கண்ணகி பாண்டிய மன்னனுடைய அரசவையில போய் நீதி கேட்டான்.